நீ எனக்கு கொடுத்த அட்வைஸ் எதையும் நான் கேட்கல. சாரி அனு. உன்ன மாதிரி நானும் ஒரு நல்ல வைஃபாவோ நிறைய குழந்தைங்க பெத்துக்கிட்டு ஒரு அம்மாவா வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டா. சில்கினுடைய அந்த கடைசி கால நீங்க அட்டெண்ட் பண்ணி இருந்தால் வேற மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? வர முடியுமான்னு கேட்டாங்க, வீட்டுக்கு வர சொல்லி. வர முடியாதான்னு அப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்து, சரி நான் வரேன் அப்படின்னா. அப்புறம் அவளே வேண்டான்னா. நான் குளிச்சிட்டு இருக்கும் போதே சதீஷ் இஸ் காலிங் மீ, வெளியில வா ஃபிளாஷ் நியூஸ்ல சில்கி இறந்துட்டான்னு வந்திருக்கு, சூட் பண்ணிட்டான்னு. எனக்கு பெரிய ஷாக். பொதுவாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில காசிப் அப்படின்னா ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமாக வரும் இல்லையா? பட் நீங்கள் 80s 90s நிறைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், கிளாமர் டான்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கீங்க. கதாநாயகியாக நடிச்சிருக்கீங்க, கேரக்டர் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் ஒரு கான்ட்ரோவர்சிலையுமே சிக்கலை, நோ காசிப். அது எப்படி? She had a perfect character, perfect woman. எதுலையுமே தேவையில்லாத தலையிடுறது எதுவுமே பண்ணாம. இல்லை, காசிப்ஸ் வர மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஹேவியர் இருக்காது எங்களுக்கு. இன்னொன்று, எந்த படம் பண்ணாலும் எனக்கு ஒரு 2 days 3 days ஒர்க் தான் இருக்கும் அந்த படத்தில். சம்டைம்ஸ் கேரக்டர் பண்ணால் கூட ஒரு 10 days தான் இருக்கும். நான் அந்த 10 days கூட 3 நாள் இங்கே கொடுத்துட்டு மீதி 2 நாள் வேற ஒரு ஷூட்டிங் போயிட்டு வர்றதுனால அந்த மாதிரி எதுலையும் நான் கான்ட்ரவர்சியில் மாட்டாமல் தப்பிச்சுக்கிட்டேன். இல்லை, எதுலையுமே அவங்க இப்போவுமே நீங்கள் எப்போ பார்த்தீங்க அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா எங்கள் அம்மா தேவையில்லாத எந்த காசிப்புமே இருக்காது. எந்த அளவுக்கு தான் எங்கள் அம்மா வேலைன்னா வேலை வந்துருவாங்க, அவ்வளோதான். எங்கள் பாட்டியும் அப்படிதான். இப்போது நான் போனாலுமே அவ்வளோதான். நான் போனால் கூட ஒரு ஃப்ரெண்ட் ஜோன் இருந்தால் கூட அது என்ன லிமிட்டோ அந்த லிமிட் தான் வச்சுப்பேன். அதுக்கு மேலே அந்த ப்ராடரை கிராஸ் பண்ணுறதுக்கும் நான் விட மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். மேபி அப்படி இருந்ததுனாலேயோ என்னமோ அது கரெக்டாக அப்படியே வந்துச்சு. நல்ல விஷயம் தானே, எந்த காசிப்பும் இல்லாமல். ஆக்சுவலாக சினிமாவில் கான்ட்ரோவர்சி அப்படிங்கிறது அந்த ஆர்டிஸ்ட்டை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் வரும் இல்லையா? ஸோ கான்ட்ரோவர்சியில் சிக்கலை, ஆனால் நீங்கள் இதில் என்னென்ன இழந்தீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா? இல்லை, நான் பயங்கர பிஸி. நான் கிட்டத்தட்ட 700 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் 5 languagesல. அந்த மாதிரி இல்லை, ஒர்க்குன்றப்போ ஒர்க்குக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது சில இடத்துல இருக்கலாமா என்னமோ தெரியல, நான் ஃபேஸ் பண்ணது கிடையாது. எனக்கு அந்த எதிர்ப்பு வந்தது கிடையாது. எங்கே நான் பண்ணாலும் எனக்கு, ஏன்னா அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாருக்கு 30 feet பேனர் வச்சா எனக்கு ஒரு 30 feet பேனர் வைப்பாங்க அதே படத்துக்கு. ஸோ அந்த அளவு ஜனங்களில் நாங்கள் போயிட்டதுனால என்னோட ஒர்க்கு அந்த இதில் வச்சுட்டு, ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே அனுராதா அவங்க சாங் வேணும், இல்லை அனுராதா ஏதாவது கேரக்டர் பண்ணியிருக்கணும் அப்படி கேட்க ஆரம்பிச்சதுனால எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்தது கிடையாது, ஃபேஸ் பண்ணவும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஆக்சுவலி ராங். மற்றவங்க நினச்சாங்கன்னா எனக்கு கான்ட்ரவர்சி இருந்தால் தான் நான் ரீச் ஆவேன், எனக்கு ஒர்க் இருக்குன்னு நினச்சா அது டோட்டல் ராங். உனக்கு டேலண்ட் இருந்தா, நீ எவ்வளோ முயற்சி போட்டுட்டே இருந்தா உன்னை தேடி வரது வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு இல்லைனா கூட என்னைக்கா ஒரு நாள் நம்ம சக்ஸஸ் பார்த்துருவோம். நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் கடவுள் கொடுத்துருவாரு, அதுக்கான எஃபர்ட் போட்டுட்டே இருக்கணும். கான்ட்ரவர்சி இருக்கிறதுனால மட்டுமே நம்ம ரீச் ஆகும்னு நினச்சா அது வேண்டாம். நல்ல விஷயங்களுக்காக ரீச் ஆகிறது வேற, கெட்ட விஷயங்களுக்கு ரீச் ஆகி அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிற எந்த ஆதாயமும் நம்மளுக்கு வேண்டாம். சூப்பர். ஏன்னா ஒரு 35 படம் ஹீரோயினாக பண்ணேன் ஒரு 4 languageல. பட் அதில் கிளிக் அவுட் ஆகாததுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த டான்ஸு, இந்த காமெடி, வில்லி இப்படி எடுத்து பண்ணது வந்துட்டு அதுக்கப்புறம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டில் பார்க்கவே முடியாது. என்ன காலையில் போனால் திருப்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் 3 ஷூட்டிங் பண்ணிட்டு வருவேன். காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஒரு ஷூட்டிங், மத்தியானத்துலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ஒரு ஷூட்டிங், 9லேருந்து காலையில் வரைக்கும் மறுபடியும் இன்னொரு ஷூட்டிங். ஓகே, இப்போ வந்து அனு மேமோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வர போறாங்க. ஓகே, ஹாய் அனு. போட்டியில ஆரம்பிச்சது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப். நீ எனக்கு இவ்ளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆவேன்னு நினைச்சு கூட பார்க்கல அனு. என்னை பத்தி எல்லாமே உனக்கு தெரியும். நீ எனக்கு கொடுத்த அட்வைஸ் எதையும் நான் கேட்கல. சாரி அனு. எனக்காக கடைசி வரைக்கும் நீ நின்னதையும், நான் போனதுக்கு அப்புறமாவும் நீ என்னை விட்டு போகாம நீயும் வித்யாக்காவும் இருந்து என்ன அனுப்புனத நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். உன்ன மாதிரி நானும் ஒரு நல்ல வைஃபாவும் நிறைய குழந்தைங்க பெத்துக்கிட்டு ஒரு அம்மாவா வாழணும்னு ஆசைப்பட்டேன். உன்னை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு அனு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டா. ஐ லவ் யூ. அவங்க ரொம்ப அழகா, ரொம்ப அழகானவங்க, ரொம்ப நல்லவங்க, ரொம்ப இன்னசென்ட்டானவங்க. பட் ஆனால் எல்லாரும் நினைக்கிறது என்ன, ரொம்ப திமிர் பிடிச்சவன் தான் நினைப்பாங்க. பட் இட்ஸ் லைக் அ பேபி. ரொம்ப குழந்தை மாதிரி, பயங்கர வாலு. இந்த சேம் கேரக்டர் ஆல்மோஸ்ட். ஏன்னா இவங்கெல்லாம் எப்படின்னா பழகிற வரைக்கும் இவங்களை பார்த்தாலும் ஒரு டெரர் மாதிரி, அவள் பயப்படணும்னு நினைப்பான் எல்லாருமே அவளை பார்த்து.
ஆனா பழகுனதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐய இது குழந்தைப்பா அப்படி. அதுதான் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன், இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல எனக்கு தெரிஞ்சது இத்தனை வருஷத்துல ஃப்ரெண்டுனா இவங்கள மாதிரி இருக்கணும்ன்றது உதாரணம். ஏன்னா அவங்க எதுக்காக இருந்தாங்க, என்ன சில விஷயங்கள் பர்சனலா இவங்களுக்கு நிறையவே தெரியும். ஆனா அதுக்கப்புறம் எந்த இன்டர்வியூலுமே யாருக்கிட்டயுமே எனக்கு கூட தெரியாது, எனக்கு கூட சொன்னது கிடையாது. அப்படியா? எதுவுமே சொன்னது கிடையாது. கேட்டா ஒரே வார்த்தை, என் ஃப்ரெண்ட் என்னை நம்பி நிறைய பர்சனலா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அதை நான் பப்ளிக்கா கொண்டு வர. அதுவும் இப்போ அவங்க இல்லாதப்போ அவங்கள பத்தி பேசுறது தப்பு, நான் பேச மாட்டேன். என் வாயிலிருந்து எதுவுமே வராது. என் பொண்ணு கிட்ட கூட சொல்ல மாட்டேன், என் பொண்ணு மூலியமா கூட யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு. எந்த இன்டர்வியூலையுமே அவங்கள பத்தி நிறைய விஷயம் தெரியும், அவங்க இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்து ஒரு உதாரணமா இவங்க இருக்காங்க இத்தனை வருஷமும் தாண்டின்றது. அதாவது எனக்கு தெரியும் ஒரு விஷயம், ஆனா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாவே அதை நோண்டி நோண்டி என்னதுன்னு கேட்கறது தான் வந்து ஹியூமன் மைண்ட். எவ்வளவு நோண்டாலும் சொல்ல மாட்டேன். எவ்வளவு நானே கேட்டுட்டேங்க, இத்தனை பேர் வந்து உங்களை கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க, அப்படி என்ன மம்மி இருக்கு என்கிட்டயாவது சொல்லுங்கன்னா, நோ சான்ஸ். அது எனக்கும் சில்க்குக்கும் இருக்கிற ஒரு விஷயம், அது என் பர்சனல், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றவாங்க. அவங்க எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இல்ல, நிறைய சில முக்கியமான விஷயங்கள். கடைசி காலகட்டத்துல நடந்த எல்லா விஷயங்கள்லயும் எங்க அப்பாவும் இருந்தாங்க, எங்க அம்மாவும் இருந்தாங்க கூட ஃப்ரெண்ட்ஸா. தே வர் வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த்ரீ டுகெதர். ஸோ அவருமே சொன்னது கிடையாது, இவங்களுமே சொன்னது கிடையாது. டில் டேட் வரைக்கும் வாய்ப்பே கிடையாது. அது கேட்டா அது மரியாதை கிடையாது. சில்க்கு இறந்த ஒரு 2-3 மாசத்துல சதீஷ்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சில்கினுடைய அந்த கடைசி கால நீங்க அட்டன் பண்ணி இருந்தால் வேற மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? ஆமா, அது எனக்கு எப்பவுமே இருக்கு, அது மைண்ட்ல எப்பவுமே இருக்கும். அவங்க வர முடியுமான்னு கேட்டாங்க, கால் அட்டன் பண்றது இல்ல, ஷி கால் மீ வீட்டுக்கு வர சொல்லி. ஸோ அப்போவே 9-9:30 இருக்கும். சதீஷ் வந்துட்டு இருக்கான் பெங்களூர்ல இருந்து. ஸோ நான் சொன்னேன், சதீஷ் வந்துட்டு இருக்கான் பெங்களூர்ல, பசங்கலாம் தூங்கிட்டு இருக்காங்க, நான் வந்துட்டு நாளைக்கு மார்னிங் வந்துடுறேன். அப்போ இவன் ரொம்ப குழந்தை, இவன் ஸ்கூல் எல்கேஜியோ யூகேஜியோ, நான் இவளை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். ஸோ வர முடியாதான்னு அப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்து, சரி நான் வரேன் அப்படின்னேன். அப்புறம் அவளே வேண்டான்னா, சரி நீ காலையில் வந்துடுறியா, அப்போ கண்டிப்பாக வந்துடுவியா? கண்டிப்பாக வந்துடுவேன், அபியை ஸ்கூலில் விட்டுட்டு நேராக வந்துடுவேன், ஏன்னா ஐ யூஸ் டு டிரைவ். ஸோ அபியை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு நான் வரேன் அப்படின்னேன். ஸோ அது நான் இவளை குளிப்பாட்டிட்டு சதீஷை ட்ரெஸ் பண்ண சொல்லிட்டு நான் குளிச்சுட்டு இருக்கும்போதே சதீஷ் இஸ் காலிங் மீ, வெளியில் வா ஃப்ளாஷ் நியூஸில் சில்க் இறந்துட்டான்னு வந்திருக்கு, பண்ணிக்கிட்டான்னு அப்படின்னு. எனக்கு பெரிய ஷாக். அது தான் நான் ரெக்ரெட் பண்ணுவேன். ஒருவேளை நேற்று நான் போயிருந்தா, அவன் மோஸ்ட்லி வந்து ரொம்ப வெளிப்படையாக சொல்ல மாட்டான், ரொம்ப ரேராக தான் சில விஷயங்கள் சொல்லுவா, அது ரொம்ப ரகசியமாக, ரொம்ப அந்த படப்படான்னு மனசில் இருக்கிறத கொட்டிட்டு, அப்பா நிம்மதிப்பா சொல்லிட்டோம் ஒருத்தருக்கு அப்படின்ற ஃபீலிங்கில் இருக்கிறவல்ல, கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கிற கேரக்டர். அது நான் அன்றைக்கி போயிருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோ, ஒருவேளை ஏதாவது சொல்லியிருந்தா, ஏன் இப்படி நினைக்கிறேன், இப்படி கிடையாது அப்படின்னு நம்ம ஏதாவது பேசியிருந்தா சுசைட் பண்ணியிருக்க மாட்டாளோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். பேசணும்னு நினச்ச சில்க பேசாமல் பார்க்கும்போது எப்படி இருந்தது மேம்? அது ரொம்ப ரொம்ப டென்ஷன். நாங்கள் ஆக்சுவலி நானும் சதீஷும் போகும்போது அப்போ தான் பாடியை வந்து விஜயா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ நானும் உள்ள நுழையிறேன், ஸ்ரீவித்யா அம்மாவும் உள்ள நுழையிறாங்க. இப்போ வித்யாமாவும் நானும் என்னடா நம்ம அங்கே போயிடலாமா, இங்கே வரது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் உள்ள விஜய் ஹாஸ்பிட்டல் உள்ள நுழைஞ்சு பார்க்குறேன். அவ்வளோ அழகான ஒரு உடம்பு, அவ்வளோ ரசிகர்கள், இதுக்கு பண்ணுற அந்த உடம்பை வந்து ஒரு சாதாரண ஸ்ட்ரக்சரில் வெளியில் அந்த மார்ச்சரிக்கு வெளியில் சும்மா அப்படி வச்சுருந்தாங்க, ஈயெல்லாம் வச்சுட்டு இருந்தது. அது பார்த்தோன்னே எனக்கும் வித்யாமாவுக்கும் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. உடனே போய் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு போய் நாங்கள் 2 பேரும் உட்காந்து விசிறிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை சில்கிட்ட. லைஃப்ல பல விஷயங்கள் ஆமாம். அந்த இன்சிடென்ட் நடந்த ஒரு 2-3 மாசத்துல எங்க வீட்டுக்கார ஆக்சிடென்ட், அதுல இருந்து ஒரு 2-3 மாசத்துல எங்க அம்மா கொலாப்ஸ், எல்லாம் அடிமேல் அடி இருக்கு. ஆனா எல்லாத்தையுமே சமாளிச்சிருக்கீங்க. ஆமா, ரொம்ப ஒரு வலிமையான மனசோட. இன்னொரு ஒரு வீடியோ பைட் பார்க்கலாம். ஓகே. நான் மிஸ்ஸஸ் ஸ்ரீஹரி. எனக்கு இண்டஸ்ட்ரியில் 2 ஃப்ரெண்ட்ஸு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வந்து சொல்லணும்னா அனுராதாவை சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அனு பீக்கில் இருக்கும்போது தான் நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன். ஸோ நாங்கள் கலந்து நிறைய படங்கள் பண்ணும்போது அவகிட்ட எந்த டிஃப்ரெண்ட்னா, ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு ஆர்டிஸ்ட் வரும்போது அவங்க ஒரு நிறைய பொறாமப்படுவாங்க. வெளியே என்னதான் நம்மக்கிட்ட ஸ்வீட்டாக இருந்தாலும் உள்ள அந்த பொறாமைங்கிறது நிறைய இருக்கும். நான் அனுகிட்ட அதை நான் பார்க்கல. அப்படியே நாங்கள் படங்கள் பண்ணி அதுக்கப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அப்போ அந்த அம்மா வந்து சதீஷோட லவ்ல வேற இருந்தாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணா அவங்க வீட்டில் ப்ராப்ளம்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து அபி பிறந்தப்போ அனு சதீஷ் எங்கேயாவது வெளியே போகிறதா இருந்தால் அபியை கொண்டு வந்து எங்கள் வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க. அது ஒரு நாளாக இருக்கட்டும் 2 நாளாக இருக்கட்டும்.
வந்து விட்டுட்டு அப்புறம் கெவின் பிறந்ததுக்கு அப்புறம் கெவினும் அவங்க 2 பேரும் கொண்டு வந்து எங்கள் வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க. நானும் கிட்ட வந்து எனக்கு அவளை ரொம்ப எதுக்கு பிடிக்கும்னா நிறையவே சொல்லுவாங்க, அது சினிமா இண்டஸ்ட்ரியில் பொண்ணுங்கனாவே தப்பாக தான் பேசுவாங்க. அதுலயும் எங்களை மாதிரி கிளாமர் ஆர்டிஸ்டா வந்து தெரியும், உங்களுக்கு எப்படி பேசுவாங்கன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு வந்து எங்களை மாதிரி கிளாமர் ஆர்டிஸ்ட் தான் வந்து கல்யாணம் பண்ணி சிங்கிள் புருஷனோட ஒழுங்கா இருந்திருக்காங்க. நம்ம வேற ஆர்டிஸ்ட பத்தி நிறைய பேர் மற்ற ஹீரோயின்ஸ் எல்லாம் கூட நல்லா இருக்காங்க. பட் நான் சொல்றேன், எங்களை வந்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் பாத்தீங்க, எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அழகா செட்டில் இருப்பாங்க. அதுல வந்து அனு வந்து ஒரு படி மேலேயே சொல்லலாம். ஏன்னா வந்து அனு வந்து பெரிய ஸ்டாரா இருக்கும்போது சதீஷ் வந்து அப்போ குரூப்ல பண்ணிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ஆனா, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து மாஸ்டரா பண்ணாங்க. ஐ திங்க் நான் கூட ஒர்க் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் அனு சதீஷ் கூட. அவ்வளவு வெளியே வந்து அவளுக்கு அவ்வளவு பெரிய பேர் இருந்தாலும் அவ வந்து ஒரு நல்ல தாயின்னு சொல்றேன் நான். நல்ல தாய், நல்ல மனைவி. ஏன்னா அவ புருஷன் அவளை விட்டுட்டு அவதான் மேல போனப்போ அவளுக்கு வந்து இன்னும் சின்ன வயசுல தான் இருந்தா. அவன் நினைச்சிருந்த வர கல்யாணம் பண்ணியிருக்கலாம். பட் அவர் 2 குழந்தைக்காக தன்னோட லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணி இருக்கிற சொத்தெல்லாம் வந்து வித்து பசங்க நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தா. அந்த விதத்துல பார்த்தா ஒரு நல்ல தாய், ஒரு கணவனுக்கு ஒரு நல்ல மனைவி. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. ஒரு ஃப்ரெண்டா வந்து ஐ ஆல்வேஸ் சொல்லிட் ஹர், ஐ லவ் யூ அனு, ஐ லவ் யூ ஸோ மச். எவ்வளோ அழகா, அதாவது 2 பேர் வந்து ஃப்ரெண்டா இருக்கிறது சினிமா இண்டஸ்ட்ரியில அதுவே பெரிய விஷயம். அவங்க ஃப்ரெண்டா இருக்கிறத தாண்டி ஒரு விஷயம் சொன்னாங்க, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில கிளாமர் டான்ஸ்லாம் நாங்க பண்ணாலும் ஒரே புருஷனோட ஒழுங்கா குடும்பம் நடத்தியிருக்கோம் நாங்கெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. வில்லனா பண்றவங்க கூட அப்படிதான். ரொம்ப நம்பியார் சார்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேமிலி, ஒரு ஒய்ஃபு, அது மாதிரி. நாங்கள் ஆக்சுவலி நாங்கள் நெகட்டிவாக வெளியில் தெரிஞ்சாலும் உள்ள நாங்கள்லாம் ஹீரோயின்ஸ் தான். ஆக்சிடெண்ட் ஆன அன்னைக்கு எதிர்பார்த்தது என்னன்னா, இவர் வாஸ் இன் கோமா. பட் ஸோ நாங்கள் என்ன நினச்சோம், அந்த மயக்கத்தில் இருக்காப்புல, ஒன்ஸ் ஹி கம்ஸ் அவுட் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு தான் 48 hours தள்ளுச்சு எங்களுக்கு. ஸோ 48 hours தள்ளினதுக்கப்புறமும் அவருக்கு கான்ஷியஸ் வரல. இன்னொரு 48 hours போட்டான். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஏஞ்சா என்னாச்சு, எப்போ அடிப்பட்டது, என்னம்மா அப்படின்னு பேசுவார். பட் அது எதுவுமே நடக்காது ரியல் லைஃப்ல. அது சினிமா கிடையாது வாழ்க்கை அப்படின்றது எனக்கு தெரியறதுக்கே 17 நாள் ஆச்சு.